வணக்கம் நண்பர்களே, உங்க எல்லாரையும் நான் ஒன் ஸ்டாப் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அல்வா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் திருநெல்வேலி அல்வா அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்பவே தெரியும். நம்ம இன்னைக்கு பண்ண போறது ஒரு ஹெல்த்தியான அல்வா. இது பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலேயே நம்ம பழம் பழுத்துருச்சு அப்படின்னா அந்த பழத்தை வச்சே நம்ம செய்யறது தான் இந்த அல்வா. இதில் நான் நேந்திரம் பழம் எடுத்துருக்கிறேன். இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கேரளாவில் செய்கிற கோழிக்கோடு ஃப்ரூட் அல்வா மாதிரி இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேவையான பொருட்கள்: ஏலக்காய், 200 கிராம் கோதுமை மாவு, ஒரு முறி தேங்காய் எடுத்துருக்கிறேன். இதில் நான் தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன். நெய் 150 ml, உலர்ந்த திராட்சை, இது என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் பிளாக் கலர் எடுத்துருக்கிறேன். இது தேவையான அளவு. முந்திரி, இதுவும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. பழம் 4 நேந்திரம்பழம் எடுத்துருக்கிறேன். இந்த 4 நேந்திரம்பழத்துக்கு 250 கிராம் நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் எடுத்துக்கோங்க. இப்போ நான் தேங்காய் பாலையும் எடுத்து வச்சுட்டேன். நம்ம நல்ல பழுத்த பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்க போகிறேன். அதனால கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பழம் நல்லா பழுத்துருச்சு அப்படின்னா நம்ம அல்வா இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். நேந்திரம் பழம் தோல் கருப்பாயிட்டாலே ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரிப்பட்ட டைமில் இந்த அல்வா செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இந்த 200 கிராம் கோதுமை மாவுக்கு 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு முறி தேங்காயில் நான் 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் தண்ணியாக எடுத்துருக்கிறேன். இந்த கோதுமை மாவை தேங்காய் பாலில் எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு எந்த ஒரு கட்டியும் இருக்கக்கூடாது. அல்வா பண்ணும்போது நமக்கு கட்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த செய்யும் போது திரண்டு வரும். அதுக்காக நம்ம இதை கொஞ்சம் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணும்போது அதில் ஏதாவது கட்டி இருந்துச்சு அப்படின்னா நம்ம தனியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வாணலியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. இந்த அல்வா பண்ணுறதுக்கு வெறும் 150 ml நெய் போதும். ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நெய் நல்லா சூடானதுமே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முந்திரியை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துடலாம். இந்த அல்வாவில் நம்ம கடைசி தான் முந்திரியை தூவும். அதனால ஃபஸ்ட்டு நெய்யில் நம்ம வறுத்து வச்சிடலாம். இப்போ கருப்பு உலர் திராட்சையும் நான் இதில் போட்டு அதையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே வாணலியில் இன்னும் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய் நல்ல ஹீட் ஆகட்டும். இதில் நான் இரும்பு வாணலியில் செய்கிறேன். இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற நேந்திரம் பழத்தை அந்த நெய்யில் விட்டு இந்த நேந்திரம் பழம் நல்ல நெய்யில் குக் ஆகிற அளவுக்கும் நம்ம விட்டுக்கலாம். இந்த நேந்திரம் பழம் எந்த ஒரு தண்ணியும் இல்லாமல் அந்த நெய்யிலே நல்லா குக் ஆகணும். நீங்கள் ஃபஸ்ட்டு அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வேணால் வச்சுக்கோங்க. ஆனால் டைம் ஆக ஆக கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா அடி பிடிக்காமல் கிளறிட்டே இருங்க. இது நான் இரும்பு வாணலியில் பண்ணுறேன். இப்போ தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்ல நேந்திரம்பழம் குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கோதுமை தேங்காய் பால் அந்த மிக்சரை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுக்கு 30 மினிட்ஸ் எனக்கு ஆச்சு. நான் கொஞ்சம் 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கனால அது கொஞ்சம் சுண்டி வர்றதுக்கு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் வேணால் கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ கோதுமை மாவும் எந்த ஒரு கட்டியுமே இல்லாமல் நல்லா குக் ஆயிடுச்சு. பாருங்க, இந்த கண்டிஷனுக்கு வரும். கோதுமையும் வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 250 கிராம் நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இனிப்பு உங்களுக்கு கம்மியாக வேணும்னா இதை விட கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நாட்டு சர்க்கரையும் இந்த கோதுமையில நல்லா குக்காகி வந்துடுச்சு.
நம்ம இறக்குறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அல்வா பொறுத்த வரைக்கும் நெய் கொஞ்சம் நிறையவே இருக்கும். பெரியவங்க சாப்பிடணும் அப்படின்னா கொஞ்சம் நெய்யை கம்மி பண்ணிக்கோங்க, குழந்தைங்களுக்கு பரவாயில்ல. நான் இரும்பு வாணலியில் பண்ணனால என் அல்வா கொஞ்சம் பிளாக் கலராக இருக்குது. இதில் நம்ம கடைசியாக ஏலக்காவை பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இரும்பு வாணலியில் பண்ணும்போது அந்த வாணலியோட இரும்பு சத்தம் சேர்ந்து இந்த அல்வாவுக்கு கிடைக்கும். கடைசியாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி, உலர் திராட்சை அதையும் இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நார்மலாக நம்ம திருநெல்வேலி அல்வா மாதிரி இருக்காது, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு பொருளுமே ரொம்ப ஹெல்த்தியான பொருட்கள் தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் இதையே சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். நான் இரும்பு வாணலியில் வச்சு இந்த அல்வா பண்ணனால என்னோட அல்வா கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. அந்த இரும்போட கலர் இதில் இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் இரும்பு சத்தம் இருக்கும். நீங்கள் பேன் அல்லது சில்வர் பாத்திரத்தில் வச்சு பண்ணும்போது ஒயிட் கலரில் கிடைக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கேசரி பொடி ஆட் பண்ணிக்கலாம். நம்முடைய அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த அல்வாவை ஒரு சில்வர் தட்டில் நீங்கள் நெய் தடவி அப்படியே விட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்திலே நமக்கு இப்படி கிடைக்கும். இதை நீங்கள் என்ன ஷேப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இங்கே ஸ்கொயர் ஷேப்பில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது ரொம்ப ஹெல்த்தியானது. நேந்திரம்பழம் அப்படிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான ஒன்று. அந்த நேந்திரம்பழம் எலும்புக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அதனால வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள்.